ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட தலையை பார்த்துட்டு, என்னடா இது தலை காய வைக்கிறதுக்கு கூட உனக்கு டைம் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆளானி அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. நிஜமாவே டைம் இல்லை. ஏன்னா நான் எழுந்தது லேட்டு, அதனாலதான் டைம் இல்லை. அவசரமா அம்முக்கு வந்து இப்ப பேக் பண்ணி ஆகணும்ன்றதுனால அப்படியே டபக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாச்சு. நம்ம ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவளே டாப் டு டாப் கம்ப்ளீட்டா என்னெல்லாம் தேவையோ எப்பவுமே சூப்பரா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவா. பட் எனக்கே தோணும், இவ என்னடா எப்ப பார்த்தாலும் 2 நாள் போனாலும் இவ்வளவு பெரிய பேக் எடுத்துக்கிறா, என்னதான் உள்ளார வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. சரி, அது ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்தோம். நேத்து மத்தியானமே நான் இவளை கூப்பிட்டேன், வாடி பேக் பண்ணலான்னு. இல்ல அப்புறமா பண்ணிக்கலாம், இல்ல அப்புறமா பண்ணிக்கலாம்னா. சரி, சாயங்காலம் கூப்பிட்டேன், வரல. நைட்டு கூப்பிட்டோ வரல. கடைசியில இன்னைக்கு காலையில இப்ப வந்து 12:30 கிளம்புறாங்க. மணி 11 மணிக்கு தான் வந்து எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கா பேக் பண்றதுக்கு. என் போன் அடிக்குது, அதை மட்டும் நான் பாத்துட்டு வந்துடுறேன். டக்குன்னு நம்ம வந்து என்ன பேக் பண்றான்னு பாக்கலாம். போன் அடிக்கும் போதே போய் பாத்துருந்தா கூட பரவாயில்லைங்க. கரெக்டா நிக்கும் தருவாயில் போனதுனால போனே எடுக்க முடியாம போயிடுச்சு. மியூட்ல போட்டு வந்துட்டேன். நிதானமா இப்ப நம்ம வந்து பேக் பண்ணலாம். பேபி, ஃபர்ஸ்ட் நீ எங்க போற, எத்தனை நாள் போற, அதை சொல்லிடு. நான் மதுரை போறேன் ஃபார் ஹேண்ட்பால் மேட்ச். இவ்வளவு பொறுமையா பேசினா கேட்காதுன்னு ஒரு மைக்கு தான் இருக்கு. ஓகே, மதுரை போறேன், ஹேண்ட்பால் மேட்ச்சுக்கு போறேன். எத்தனை நாள்? 4 days போறா. சோ 4 daysக்கு ட்ராலி பெருசா இருக்கு, திங்ஸ் கம்மியா இருக்கு. நான் ஃபீல் பண்றேன், கம்மியான திங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கா. பட் லெட்ஸ் see என்னெல்லாம் பேக் பண்றான்னு. உடனே சொல்லிட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு பேபி. ஃபர்ஸ்ட் வந்து டவல். ஒரு டவல் போதுமா? டவல் பிளஸ் ஒரு ஷால். ஆமா, ஏன்னா நமக்கு ஃபேஸ். இது வந்து ஒரு காட்டன் ஷாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா எங்க வீட்ல இருக்கு. நல்லா தண்ணி அப்சார்ப் பண்ணும். எங்க போனாலும் நானும் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் எடுத்து வச்சுப்பேன். ஓகே. இன்னொரு டவல் எடுத்து வச்சுக்கிறியா? பத்துமா? கரெக்டா போதுமா? அடுத்து வந்து ஸ்கின்ஸ் அப்படின்னா கைக்கு போடுறது. இது வந்து 2 பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா வெயில் அடிக்குங்க. ஆல்ரெடி நான் கரெக்ட் அதெல்லாம் போட்டு இப்படி கருத்திருக்கா. அதுவும் எப்படி சன் டேனை நீங்க பாக்கலாம்ல. இந்த வாஸ்லின் விளம்பரத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, இதுக்கு கீழே சன்னால இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு கீழே அப்படி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இவ்வளவு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கர்ச்சீஃப், அப்புறம் ஃபேஸ் டவல்ஸ். 2 ஃபேஸ் டவல்ஸ், 2 கர்ச்சீஃப் குட்டி குட்டியா. அடுத்து அம்மு குட்டியோட ஜெர்சி, அதுவும் அவளோட டேட் ஆஃப் பர்த் நம்பர் 5லயே வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. சோ ஆமா, இத போட்டுட்டு தான் மேடம் களத்துல இறங்க போறாங்க. ஆமா, இது வந்து ஜெர்சி. நெக்ஸ்ட் ஜெர்சிக்கு கொடுத்த அப்பர். இதுவும் போடணுமா? இது வந்து மேட்ச் போகும்போது விளையாடும் போது இது ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே. மார்னிங் ஈவினிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. 4 நாள் விளையாட போறேன். 4 நாளைக்கு இதே தானா? 4 நாளைக்கு இதேதான். வாஷ் பண்ணி போட்டுப்பியா? அப்புறம் ஒரு நைட் Dress. இந்த நைட் Dress 10 தான். கரெக்டா இருக்கும். சிசி கேம்ப் இத யூஸ் பண்ணேன். நைட் Dress போயிட்டு ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தா அன்லிமிட்டட்ல எடுத்தோம். இவளோட ஒரு சைஸ் பெருசா எடுத்தாலும் தண்ணில போட்டதும் சுருங்கிடுச்சு. 10மா 10ஆதான் தெரியாமலே இருந்தோம். அப்புறம் 3 ட்ரவுசர்ஸ் ஒருவேளை எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டா பத்துச்சுனா ஏன்னா துவைக்க முடியலன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நைட் பேண்ட். அதுக்கு போட டி-ஷர்ட் அதான் இங்க இருக்கு. 3 டி-ஷர்ட். ஓகே. இதுல ஒரு டி-ஷர்ட் என்னது? இது அவங்க சொல்லிப்பாங்க எப்படி இருந்தாலும். அந்த டி-ஷர்ட் ஒரு 5 இயர்ஸா நான் வச்சிருந்தேன். அது பாருங்க மெட்டீரியல் எவ்வளவு தாங்குதுன்னு. நல்லா இருக்கு. ஈஸி பைன்னு ஒரு ஷோரூம் இருக்கும்ல, அங்க வாங்குனது. இப்ப ஈஸி பை இருக்கான்னு கூட தெரியல எனக்கு சேலத்துல. அங்க வாங்குனது. நெக்ஸ்ட் சாக்ஸ். 5 இயர்ஸ் இல்லங்க. ஆக்சுவலா அது நான் பாலிமர் சேனல்ல இருக்கும்போதே வாங்குனது. அதுல நான் வந்து ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், லைவ் ஷோ எல்லாம் பண்ணிருக்கேன் கிளைண்ட்ஸுக்கு. அப்போ VLCCன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட், அவங்களுக்கு நான் இந்த டி-ஷர்ட் போட்டு பண்ணிருக்கேன். என்கிட்ட அந்த போட்டோ கூட இருக்கு. முடிஞ்சா தேடி பிடிச்சி இதுல அட்டாச் பண்றேன். ஓகேவா? எடிட்டர் பயப்படுறாரு, ஐயோ அப்படின்னு. சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம் இருக்கேன். ஆக்சுவலா அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 2017ல எடுத்தது. 17ல. அப்போ இப்போ வந்து என்ன பேபி? 2025. 18, 19, 20, 21, 22, 23, 24, 8 வருஷம் ஆச்சு.
8 வருஷமா ஒரு டிஷர்ட் நாங்க வச்சிருக்கோம்னா அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கஞ்ச பிஸ் மாதிரி குடும்பம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல வருவா. அது கிடையாதுங்க. சில இதெல்லாம் நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லா உழைக்குதுன்றப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. கான்செப்டே வேற எங்கேயும் கூட்டு போயிட்டா அதுக்கு. 3 or 4 செட் ஆஃப் சாக்ஸ் கண்டிப்பா தேவை. எல்லாத்தையும் இப்படியே இதுலயே போட்டு டம்ப் பண்ணிடுவியா இல்ல அந்தாண்டி எடுத்து வைப்பியா? அந்த பக்கமும் வரணும். ஒரு காமிக்கலாம். இடம் நிறைய இருக்குல்ல. அப்புறம் டைட்ஸ். இது வந்து ட்ரவுசர்க்குள்ள போடுறது டைட்ஸ். என்னோட 2 டைட்ஸ் அதுல இருக்கு. அதெல்லாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்கின் கேரா? ஃபேஸ் கேர் தனியா இருக்கு. ஃபேஸ் கேர் தனியா, ஹேண்ட் கேர் தனியா இருக்கு. ஆமா, கலர் மெயின்டெய்ன். இன்னத்த மெயின்டெய்ன் பண்ணியோ. நெக்ஸ்ட் டூத் பேஸ்ட், பிரஷ், டங் கிளீனர், ஃபேஸ் வாஷ். இங்க ஃபேஸ் வாஷ் கூட. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கவர்ல போட்டாச்சு. இது வந்து வேற பையில போட்டுக்கலாம். அடுத்து ட்ராலில தான் அவ்வளவு இடம் இருக்கே, அத அந்தாண்ட போட்டுக்கலாம். ஃபுல் ஆயிடுச்சுனா ஆவாது. நீ அவ்வளவு எடுக்கல. வேற ஏதாவது நான் அந்த ட்ராலியை நிரம்பி வலியிற அளவுக்கு வந்து பேக் பண்ணிட்டு போவேன் வழியில. இப்போ உனக்கு திருண்டு வச்சதுக்கு ட்ராலி நம்ப போதா? என்ன பிரச்சனைனா அவங்க பேக் அடுத்தது இந்த வீடியோ முடிச்சிட்டு கட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னும் இவ்வளவு எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்டு வச்சிருக்கா. நான் என்ன ட்ரெஸ்ன்னு சூஸ் பண்ணல, அதுக்கு என்ன ஆக்சசரிஸ்னு சூஸ் பண்ணல, என்ன செருப்புன்னு சூஸ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இனிமே தான் போய் பேக் பண்ணும். ஹைலைட் என்னன்னா அது என் ட்ராலி அவ பாட்டுக்கு லேக்கா இப்ப அபேஸ் பண்ணிட்டா. நான் எந்த ட்ராலி எடுக்கிறது? இந்த ட்ராலி தான் வேணும்னு என்கிட்ட ஒரே சண்டை. ஆனா தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு பழைய ட்ராலி இல்லைங்க, கொஞ்சம் பழைய ட்ராலி இருக்கு சரியா, அதை எடுத்துட்டு போ. நீ எல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டேன், இது புதுசு, நம்மனா கொஞ்சம் நீட்டா ஏதோ மெயின்டைன் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு நீ வேணா பழச்சிருக்கோ, நான் இதை எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டா. எனக்குன்னா இது வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட். இதுல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன பண்றது, தனியா தான் புலம்பணும். ஓ அடுத்த வெட் வைப்ஸ் சொன்னா. நெக்ஸ்ட் பாடி லோஷன். இது வந்து இவங்க போன வருஷம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டா. பர்ஃபியூம், ரெண்டு பர்ஃபியூம். இது வந்து தெரியாதனமா வாங்கி கொடுத்துட்டேங்க. இவ பர்த்டே அன்னைக்கு சும்மா ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் பண்ணோம். அதுல இது ஒண்ணு எடுத்து வச்சிட்டேன். இதே பர்ஃபியூம் வேணும்னு நேத்து நைட்டு 8:45 என்ன அனுப்புறா. போய் ட்ரெண்ட்ஸ்ல இல்ல அன்லிமிட்டட்ல இருக்கும் வாங்கிட்டு வாங்க. எங்க போனாலும் ஸ்டாக் இல்லன்ட்டாங்க. வந்தா நம்ப மாட்டேங்கிறா. சொல்றேன் இந்த மாதிரி ஸ்டாக் இல்லன்ட்டாங்க. இல்ல நீ போயே இருக்க மாட்டேன் அப்படின்றா. ஆனா இது சூப்பரா இருக்கு. இது வந்து லைக் ஏதோ ஆஃபர்ல தான் நான் வாங்கினேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் ஆமா 99 தான். இதுவும் அப்படிதான் எங்கேயோ வாங்கினது. இதுல என்ன தெரியுமா ஹைலைட்? அப்படியே அந்த கார்னர் காமிங்களேன். அங்க இருக்குல்ல பர்ஃபியூம், அதுல இருக்க அந்த 2 டப்பாவும் அந்த பச்சை மூடி போட்டதும் ப்ளூ மூடி போட்டதும் இவளுக்குன்னு வாங்கினது. பாவம் பிள்ளை இதே பர்ஃபியூம் கேக்குதேன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு 2 டப்பா வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். இப்ப எனக்கு அது பிடிக்கல, நானும் அது போட மாட்டேன், எனக்கு இதேதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. இப்போ என்னமோ இருக்கிறத வச்சு போல போட்டு. ஓகேயா? அடுத்து வந்து ஹேர் சீரம். கிடையாது. அப்புறம் இது வந்து சோப்பு. பரவாயில்ல, பொறுப்பா வீட்ல இருந்தே சோப்புலாம் எடுத்துட்டு போறா. நெக்ஸ்ட் ஃபேஸ் சீரம். இது என்ன எனக்கே தெரியாத ஒரு சீரம். பிம்பிள்ஸ் நிறைய வந்திருக்கிறதுனால சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப இருந்தது, இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கு. பரவாயில்லதான். ஆலிவேரா ஜெல். அடுத்து இது வந்து நம்மளோட மஸ்ட் நீட் தேவைப்படுறது. ரோல் ஆன் மூவ். அதுக்கப்புறம் வால்னி இருக்கும், அது எங்கேயோ காணோம். வால்னி வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு ஆமா, நேத்துங்க மாநாடு போயிட்டு வந்திருந்தோம்ல, அதனால ரொம்ப கால்ல பயங்கரமான ரத்தம் கட்டிக்கிட்டு வலி. அதனால ஃபுல்லா எடுத்து பேபி கொஞ்சம் வால்னி போட்டுடுன்னு சொல்லி அவ பாட்டிலே காலி ஆகுற அளவுக்கு வால்னி எனக்கு அடிச்சிட்டா. இது வந்து ஒரு பவுச் நம்ம அப்படியே சீப்பு, ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வர சீப்பு இதெல்லாம். நெக்ஸ்ட் சன்ஸ்கிரீன். ஆமா, அதுவும் என்னோட சன்ஸ்கிரீன் தான். ஆனா இவளுக்கு செம்மையா செட் ஆகும். போட்டோ பேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் மீஷோல வாங்கினேன். அப்பர் லோயர். எனக்கே தெரியலங்க, மீஷோலாம் வாங்கியிருக்கிறா. நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. மீஷோ ஃபைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசாம வீடியோ போட விடலாம் போல. எப்ப பார்த்தாலும் மீஷோல இருந்து பார்சல் வந்துட்டே இருக்கு. நல்லாதான் இருக்கு. நாட் பேட். எவ்வளோ? ஓகே நைஸ். அப்புறம் ஒரு பேண்ட். இது வந்து எதுக்கு நான் சொல்றேன், எங்க மேம் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லி இருக்காங்க. சொல்லவே இல்லை அதெல்லாம் எங்கள்கிட்ட. கோயிலுக்கு போகணும் அப்படி
அப்படின்னு இன்னைக்கு காலையில சொன்னாங்க. எல்லாரும் குர்த்தா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இது வந்து என் ட்ரெஸ் கிடையாது, இவங்க ட்ரெஸ். அவங்க பத்தல, அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். நான் இப்போ தலவாணி கூட பாத்தீங்கன்னா என் தொப்பையை மறைக்கதான் வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் போட்டதுனால என்னோட நிறைய ட்ரெஸ் பத்தல. பத்தாத ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா ரொம்ப ஒரு டைம் யூஸ் பண்ணாம இருக்கிறதா இருக்கு. நல்ல வேளை எங்க அக்கா இப்படி ஒரு முத்து ரத்தினத்தை பெத்து வச்சதுனால என்னோட ட்ரெஸ் எல்லாம் இவளுக்கு அப்படியே போயிடுது பார்சல். அதனாலதான் இந்த ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்துட்டேன். நல்ல ட்ரெஸ். இருந்தாலும் கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம். நம்ம சொன்னா கேட்க மாட்டா. போதும். ஏன்னா இப்ப போன உடனே இறங்கி நாங்க கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இல்லன்னா மேட்ச் இது ஈஸியா உனக்கு போட்டுக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால மொத்தத்துல எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுல வந்து இன்னர்ஸ் தனியா எடுத்து வச்சிருக்கா. அவ்வளவுதான். இங்க என்னமோ இருக்குது. நோட் எல்லாம் தேவையில்லையா? ஓகே. இருக்கு. போனு, சார்ஜர், அவ்வளவுதான். சூப்பர் பேபி. தட்ஸ் இட். பேக் பண்ற வீடியோ காட்டுறோம்னு சொன்னோம். இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க வந்து வீடியோ காமிச்சாச்சு. பட் எனிவே சம்மு என்னெல்லாம் பேக் பண்ணிருக்கான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். தாத்தா.